எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 150 கிராம் உளுந்து எடுத்துருக்கோம், கொஞ்சம் பச்சரிசி, ரெண்டையும் ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டு வடைக்கு அரைச்ச மாதிரி அரைக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து போண்டா செய்யலாம். இன்றைக்கி நம்ம போண்டா செய்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு 180 கிராம், சிறிது பச்சரிசியும் ஊற வச்சுருந்தோம். 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு மேலே என்னென்ன பொருள் சேர்க்கணுமோ பார்க்கலாம். சிறிது ஆப்போ சோடா, ஒரு பெரிய வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி சீவி வச்சுருக்கேன், ஒரு பெரிய பச்சை மிளகாய், சிறிது கொத்தமல்லி, கருவேப்பிலை சிறிது, சால்ட்டு தேவையான அளவு. எல்லாம் பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஒன்று போல. கடாய் ஹீட் ஆயிடுச்சு, இப்போ ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம போண்டாவை ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி கிரைண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கணும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கணும். மெது வடைக்கு அரைச்ச மாதிரி தான் அரைக்கணும். கிரைண்டரில் அரைக்கும் போது தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கணும். இப்போ போண்டா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி தருணத்தில் எடுத்துடணும்.